அனைவருக்கும் வணக்கம். தற்போது அதிமுக கட்சியிலிருந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களால் நீக்கப்பட்டு தற்போது திமுக தலைமையில், அதாவது திமுக தலைவரான மு.க. ஸ்டாலின் தலைமையில் அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைஞ்சிருக்காரு ஓ பன்னீர்செல்வம். திமுகவில் இணைஞ்ச ஓ பன்னீர்செல்வத்திற்கு மரியாதை செய்யும் பொருத்தமாக அவருக்கு மிக உயரிய பதவியான ஒரு பதவி கொடுக்கணும் அப்படின்ட்டு திமுக வட்டாரங்களில் பேசப்பட்டு வந்த நிலையில் மு.க. ஸ்டாலின் அவர்கள் மிகப்பெரிய ஒரு பதவி அவருக்கு கொடுக்க போவதாக அதிகாரப்பூர்வமான தகவலை வெளிவந்திருக்கிறது. அது என்ன பதவி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சபாநாயகர் பதவி ஓ பன்னீர்செல்வத்துக்கு வழங்கப் போவதாக கூறப்படுது. அப்படி அவருக்கு சபாநாயகர் பதவி வழங்கிட்டால், திமுக மீண்டும் ஆட்சி அமைத்து விட்டால், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட சட்டமன்றத்திற்கு செல்லும் அனைத்து நபர்களுமே ஓ பன்னீர்செல்வம் வந்தவுடன் எழுந்து நின்று அவருக்கு மரியாதை செய்யுமாறு வழக்கம் இருக்கிறது. அதனால சட்டமன்றத்திலேயே மிக உயரிய பதவியாக சபாநாயகர் பதவி பார்க்கப்படுது. ஏற்கனவே அவர் 3 முறை முன்னாள் முதலமைச்சராக இருந்ததனால அவருக்கு சின்ன சின்ன பதவிகள் கொடுத்தால் அது சரிப்பட்டு வராது என்பதனால இவருக்கு உயரிய பதவியான இந்த பதவி கொடுக்க போவதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தேனி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியகுளத்தைச் சேர்ந்த ஓ பன்னீர்செல்வம் முதல் முறையாக கட்சியில் இணைந்து சிறு சிறு பதவிகளில் சின்ன சின்ன வேலைகளை செஞ்சுட்டு 2001ஆம் ஆண்டு கடைசியாக சட்டமன்ற தேர்தலில் நின்று வெற்றி பெற்று படிப்படியாக அதிமுகவிலேயே வளர்ந்து வந்தார். வளர்ந்து வந்த பிறகும் பின் நாட்களில் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சட்ட நெருக்கடி காரணமாக 2014-16 காலகட்டத்தில் அவர் முதலமைச்சராக இல்லாத காலகட்டத்தில் சிறைக்கு சென்ற போது பார்த்தோன்னா அவரோட பதவியை இவர் முதலமைச்சராக இருந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு. முதலமைச்சராக அந்த நிலையில் பார்க்கும்போது 3 முறை இவர் முன்னாள் முதலமைச்சராக இருந்திருக்காரு. துணை பொதுச் செயலாளராகவும் அதிமுகவில் இருந்திருக்காரு. இப்படி உயரிய பதவிகளை வகித்த அதிமுகவிலிருந்து உட்கட்சி மோதல் காரணமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பார்த்தோன்னா ஓபிஎஸ் கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க. நீக்கிறதும் போன எலெக்ஷனில், அதாவது 2024ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தேனி மாவட்டத்தில் தனியாக சுயேட்சையாக நின்று பலாப்பழம் சின்னத்தில் நின்று ஒரு கணிசமான வாக்குகளை மட்டுமே வாங்க முடிஞ்சுது. ஆனால் ஜெயிக்க முடியல. அப்படி தனித்து விடப்பட்டு இருந்த நிலையில் இப்போது திமுகவில் அவர் இணைஞ்சிட்டாரு. இவ்வளோ உயரிய பதவி வகித்த ஓபிஎஸ்க்கு மாவட்ட செயலாளர் இந்த மாதிரி சின்ன சின்ன பதவிகள் கொடுத்தா அவரோட முன்னாள் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு அந்தஸ்து வகித்து வந்த இவருக்கு இந்த சின்ன பதவிகள் கொடுத்தா அது மரியாதை குறைவாக இருக்கும் அப்படின்ற பொருட்டு இவருக்கு உயரிய பதவியான சபாநாயகர் பதவி, இன்னும் சில அமைச்சரவையிலும் இவருக்கு இடம் இருக்கலாம் அப்படின்றும் சொல்லப்படுது. குறிப்பாக இவருக்கு சபாநாயகர் பதவி கொடுப்பதுதான் நோக்கம் என்றும் கூறப்படுது. ஓபிஎஸோட ஆதரவாளர்களாக இருந்த மனோஜ் பாண்டியன், வைத்தியலிங்கம் உள்ளிட்ட நபர்களுக்கும் திமுகவில் நல்ல ஒரு பொறுப்புகள் கொடுக்கப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓபிஎஸோட மகனான முன்னாள் எம்பியுமான ரவீந்திரகுமார் அவர்களும் திமுகவில் இணைஞ்சு பணியாற்றிக் கொண்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. ஓபிஎஸ் அவர்களுக்கு இந்த சபாநாயகர் பதவியை கொடுக்கலாம் என்ற முடிவு திமுக தரப்பிலிருந்து வரவேற்பையும் அதிமுக தரப்பிலிருந்து பெரும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். தொடர்ச்சியான உடனுக்குடன் நியூஸ் அப்டேட்டுகளை பெற நமது நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.